ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 3 மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, கூலம்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் ஆட்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். இது வந்து சார்ஜஸ் இடையில் நடக்கிறது. ஆனால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா மாசஸ் இடையில் நடக்கிறது. அதனால தான் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சார்ஜஸை Q அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். Q1 Q2/r² அப்படின்னு போட்டிருக்கோம். இதே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கனால M1 M2/d². டிஸ்டன்ஸ் இங்கே டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். இது சார்ஜஸ் வந்து அட்ராக்டும் ஆகும், ரிப்பலும் ஆகும். இது கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் மட்டும்தான் பண்ணும், ரிப்பல் பண்ணாது. தேர்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, கூலம்ஸ் ஃபோர்ஸில் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் த மீடியம். அந்த மீடியத்துடைய தன்மையை பொருந்தி தான் இது இருக்கும். ஆனால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அதோட தன்மையை பொருந்தி இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்னா சைஸு, அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் லெஸ்ஸர் இன் மேக்னிடியூட். அதோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலம்ஸ் ஃபோர்ஸ் அதோட மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா K is equal to 9 into 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் டு. 10⁻9 அப்படின்னாவே அது லார்ஜ் வேல்யூ, அதனால தான் அது சைஸில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா G is equal to 6.67 into 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2. அதாவது -11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சைஸு, அதனால தான் மேக்னிடியூட் வந்து இது லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த கொஷின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the electric field lines start from a positive charge and end at negative charges or at infinity. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகாது. முடியும் போது நெகட்டிவில் முடியும், இல்லை இன்ஃபினிட்டி அப்படின்னா அதுக்கு எண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார் அ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வர்டு அண்ட் ஃபார் அ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வர்டு. பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் போயிடும், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வரும். நமக்கு இங்கே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எல்லாமே வெளியில் போயிட்டுருக்கு, ஏரோ மார்க் வந்து இந்த சைட் போகுது, ஸோ அவுட்வர்ட்ஸாக எல்லாமே போகுது. நெகட்டிவ் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்வர்ட்ஸாக வரனால ஏரோ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, the electric field vector at a point in space is tangential to the electric field line at that point. அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்குது. ஓகே, அதே பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து டான்ஜென்டியலாக போகுது. டான்ஜென்டியல் அப்படின்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணி போகும்போது கட் பண்ணாது, சும்மா ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் ஆகுது, அவ்வளோதான். அதான் டான்ஜென்டியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் இன் அ ரீஜியன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேஸ் லார்ஜர் மேக்னிடியூட் அண்ட் லெஸ் டென்ஸ் இன் அ ரீஜியன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆஃப் ஸ்மாலர் மேக்னிடியூட். அதாவது டென்சர் அப்படின்னா அடர்த்தியாக இருக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரொம்ப அடர்த்தியாக போகும்போது அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லார்ஜர் மேக்னிடியூட் அப்படின்னா பெரிய சைஸில் இருக்கும். இதே கம்மியாக ஸ்மாலராக கொஞ்சமாக வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து போகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ஸ்மாலர் மேக்னிடியூட், அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, no two electric field lines intersect each other. If two lines cross at a point, then there will be two different electric field vectors at the same point. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. அப்படி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரே பாயிண்ட்லேருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும்.
அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு வெக்டாரும் இந்த சைடு ஒரு வெக்டாரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட், the number of electric field lines that emanate from the positive charge or end at a negative charge is directly proportional to the magnitude of the charges. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எமானேட் அப்படின்னா ரைஸ் தோன்றினாலும் அல்லது நெகட்டிவ் சார்ஜில் வந்து முடிஞ்சாலும் அந்த சார்ஜோடைய சைஸை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக தோன்றுச்சு அப்படின்னா அதோட சைஸும் அதிகமாகும். நெகட்டிவ் சார்ஜஸில் வந்து அதிகமாக முடிஞ்சுது அப்படின்னா அதோட சைஸும் அதிகமாகும். சப்போஸ் இது கம்மியாச்சுன்னா இதுவும் கம்மியாகும். அதனால தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இங்கே அதிகமாகும், இது கம்மியானால் இதுவும் கம்மியாயிடும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 2 3 மார்க் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சார்ஜும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் இந்த 2 3 மார்க்ஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.